இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சொன்னீங்கன்னா மெயின் ப்ராப்ளம் வந்து ட்ரக்ஸுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு வந்து மெயின் டாபிக் வந்து போலீஸ்கிட்டயா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், ட்ரக்ஸ் தான் மெயின் டாபிக். ரெண்டாவது வந்து பெண்களை வந்து இதான் ரேப்பு, இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து ஒரு ஆன்சர், அதாவது கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்குமே வந்து பதில் கொடுக்க முடியாது, போலீஸு கூட எல்லாத்துக்குமே கொடுக்க முடியாது. ஏன்னா போலீஸோட ஸ்டாஃப் வந்து ஸ்டேஷனில் கம்மியாக இருப்பாங்க, அவங்களுக்கு வேறு ப்ரையாரிட்டிஸ் இருக்கும், அதுக்குள்ளே வந்து க்ரைம் முடிஞ்சிடும். ஸோ வந்து மெயினாக எஜுகேட் பண்ணுறது வந்து இங்கே பெண்கள் வந்து மார்ஷல் ஆர்ட். நான் வந்து ஏதோ கராத்தே அப்படின்னு சொல்லிட்டு நான் கராத்தையை கற்றுக்கணும்னு நான் சொல்கிறது இல்லை. மார்ஷல் ஆர்ட் கற்றுக்கிட்டா உள்ளூரில் ஒரு தைரியம் வரும். சில நேரங்களில் வந்து அவங்க எதிர்பாராமலே அவங்க வந்து ஆப்போனண்ட்டை வந்து கூட ஆட்சி தூக்கி போட்டலாம். அந்த மாதிரி நல்லா ட்ரெயின் பண்ணாங்கன்னா ஆட்சி தூக்கி போட்டலாம். இன்றைக்கி என்ன ப்ராப்ளம்னா, ஒரு பெண் வந்து இன்றைக்கி வந்து வீட்டை விட்டு வெளியே போகுதுன்னா, படிப்புக்காக இருக்கட்டும், வேலைக்காக இருக்கட்டும், திரும்பி வர வரைக்கும் தந்தை தாய்க்கு வந்து பயங்கரமான டென்ஷன். இப்போ செல்ஃபோன் வேலை செய்யலை அப்படின்னா டென்ஷன், லேட் ஆச்சுன்னா டென்ஷன். ஏன்னா அந்த மாதிரி உங்கள் சேனல்ஸ்லேயே நிறைய நியூஸ் நீங்கள் போடுறீங்க, பிரிண்ட் மீடியாவில் வரதுனால பயப்படுறாங்க, அப்படியே என்னடா பண்ணுறதுன்னு. சில பெண்கள் வந்து இங்கே படித்த பிறகு வெளிநாட்டுக்கு போக வேண்டியதாக இருக்குது, இன்னும் டென்ஷன் வருது. ஆனால் போய் ஆகணும், ஏன்னா வீடை காப்பாற்றணும். ஸோ அதனால் மெயினாக வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க மார்ஷல் ஆர்ட் கற்றுக்கிட்டா ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், ஒரு நல்ல தைரியம் வரும். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்க அந்த பேரண்ட்ஸ், தந்தை தாய்க்கு எல்லாருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் ஆமாம் சார், டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம டைம் பிரகாரம் நம்ம வந்து போயினே இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் ஊரில் வந்து பவன் கல்யாண் இருக்கார். அவர் ஃபஸ்ட்டு டர்ம் வந்து தோத்துட்டார், ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகிட்டார். ஆனால் அவர் விடலை, அவர் வந்து ஒரு மார்ஷல் ஆர்ட் தான். அவர் திருப்பி இந்த வாட்டி வந்து அவர் வந்து டெப்டி சிஎம் அவர் நினச்சி பார்த்துருக்கவே மாட்டார். ஆனால் அவர் பயங்கரமான ஒரு மெஜாரிட்டி கொண்டு வந்தார். அவருக்கு அதுக்கு முன்னால் அரசியல் அனுபவம் என்ன இருக்குங்க? எதுவுமே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து அந்த எதுவும் நம்ம வரணும், பார்ட்டியில் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு அனுபவம் வரும். இல்லை, இன்றைக்கி வந்து உங்கள் பிளெஸிங்னால சேனலில் நிறைய மேட்ரு வருது, செல்ஃபோனில் நிறைய மேட்ரு இருக்குது. அது இல்லாமல் பாலிடிக்ஸ் வந்து நம்ம வந்து கற்றுக்கலாம். என்னோட கால்குலேஷன் பிரகாரம் சார், இதில் வந்து நான் கொஞ்சம் அஸ்ட்ராலஜி நான் நம்புகிறேன். யாருக்கு வந்து அந்த கிரகங்கள்லாம் வந்து கரெக்டாக செட் ஆகுதோ அவங்க போய் அந்த சேரில் போய் உட்காருவாங்க. ஜனங்க கூட்டத்தை பார்த்து நம்ம வந்து இவங்க வந்துடுவாங்க மட்டும் நினைக்கவே கூடாது. யாருக்கு அந்த கிரகங்கள்லாம் சூட் ஆகுதோ அவங்க கூட்டம் வருதோ இல்லையோ, லாஸ்ட் அந்த கணக்கு போடும்போது அவங்களுக்கு மெஜாரிட்டி வந்துடும், அவங்க வந்துடுவாங்க. சினிமாக்காரங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது, அந்தந்த காலம்லாம் போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆக்ட்ரஸ்லாம் வர்றாங்க போகிறாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் யார் இருப்பாங்க, யார் ஜாஸ்தி இருப்பாங்க அப்படின்றது அவங்களோட அந்த கிரகங்களை பொறுத்து இருக்குது, அவங்க தலையெழுத்தை பொறுத்து இருக்குது. யார் வேணாலும் வரலாம் சார். இன்றைக்கி வந்து பாலிடிக்ஸில் வந்து யார் வேணால் வரலாம். பட் இன்னும் ஒரு செக்ஷன் பார்க்கும்போது பணம் வேணும். ஏன்னா பணம் வந்து பெரிய ஒரு கேம் பண்ணுது. அது இல்லாமல் பணத்தோட இந்த மாதிரி பாப்புலாரிட்டி வேணும். ஸோ இந்த மாதிரி பாப்புலாரிட்டி இருக்கிறவங்க கரெக்டாக அவங்க வந்து டைமில் வந்து உட்காந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஜெயிக்கிறது வாய்ப்பு. சார், இப்போ வந்து விஜய் கூட நீங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி இப்போ அரசியலுக்கு, தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு, பவன் கல்யாண் மாதிரி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு சார்? அதான் இப்போ நான் சொல்லிட்டேன், அதுக்கு கொஸ்டின் ஆன்சர் அதுதான். அவர் டைம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, கூட்டத்தை பார்த்து நான் நம்ப மாட்டேங்க. அவர் டைம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அவர் டைம் கரெக்டாக இருந்தது, அவர் டைம் பார்த்தா வராரா இல்லையா தெரியாது. இப்போ டைம் கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜெயிப்போம்.